லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசிலே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான 2 கட்சிகளையும் தோற்கடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. கூடுதலாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது, தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை இப்போ என்னவா இருக்குது? தொண்டர்களுடைய மனநிலை என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாருமே விஜய் இப்போ வெற்றி பெற்று விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக திமுக என்ற ஒரு பெரிய 2 அரக்கன்கள் என்றே சொல்லலாம். அவங்கள மண்ணை கவ விட்டுட்டாப்புல. இருந்தாலும் கூட ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை? எனக்கு மட்டுமே கடந்த இரவில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 500 ஃபோன் வந்துருக்கு. அப்படி என்ற 2 ஃபோன் இருக்குது. 500 ஃபோன் அதனால் பேசணும். அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, அண்ணே ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே, தம்பி நாளை உயர்நிலைக்குழு நடக்குது, நான் தலைவர்கிட்ட பேசுகிறேன். அதில் குறிப்பாக சில மாவட்ட செயலரே என்கிட்ட பேசினாங்க, ஒரு 10-15 பேர் பேசினாங்க. தலைவர்கிட்ட இந்த கன்வே பண்ணியிருக்கேன், நீங்கள் தானே கரெக்டாக உயர்நிலைக்குள்ளே தைரியமாக பேசுவீங்க அப்படின்னா. தம்பி தைரியமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தலைவருக்கே எல்லாமே தெரியும். தலைவர் அனைத்துமே உணர்ந்தவர் அரசியலில். அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. யாருடைய நெருக்கடி இல்லாமல் தலைவர் சுயமாக முடிவெடுத்தால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தம்பிமார்களுக்கும் சகோதரர்களுக்கு நிறைய பேர், வெறும் நம்ம கட்சி மட்டுமல்ல மற்ற கட்சியை சார்ந்த தோழர்கள் இப்போ இது கட்சி மட்டும் இல்லை பிரதர், கட்சியெல்லாம் கடந்து எல்லாருமே இப்போ ஆதரவு அவருக்கு வழங்குறாங்க. ஏன் ஆதரவு வழங்குறாங்கன்னா, உங்களுக்கு நல்லா கவனிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகள், ஒரு குறிப்பிட்ட பாலிசி, குறிப்பிட்ட சிஸ்டம், அரசியல்வாதினா இப்படித்தான். அதுவும் ஓட்டுக்கு காசு கொண்டாக்க மண்டாக்க கொடுக்குறது. அதனால் எங்கிட்ட இருந்த காசுலாம் எப்படி கொடுக்க முடியும்? நானே யோசித்தேன் பிரதர், ஏன்டா அப்படி ஓட்டுக்கு போனால் காசு கொடுக்குறாங்களே, நாளைக்கு சாமானியெல்லாம் எப்படி வர முடியும்? கக்கன்லாம் எப்படி எலெக்ஷன் நிற்க முடியும்? நிகழ்காலத்தில் கக்கன் இருக்கலாம்ல. காமராஜர் எப்படி நிற்க முடியும்? சங்கத்தமிழ் எப்படி நிற்க முடியும்? எனக்கே ஒரு பய உணர்வு வந்துச்சு பிரதர். நம்மளாம் அவ்வளோ செய்ய முடியாது. ஒரு ஓட்டுக்கு 1000-2000 நம்மளால் கொடுக்க முடியுமா? நம்ம அப்படி என்ன கருப்பு பணம் வச்சுருக்கிறோமா? இல்லை நம்ம எங்கேயும் குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை வேற எங்கேயும் நம்ம ஆட்டையை போட்டுருக்கோமா? ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கே இந்த நிலைமைனா, ஒரு படித்த இன்ஜினியருக்கு, ஒரு சாமானியனுக்கு தனிப்பட்ட முறையில் தனியாக உட்காந்து நான் ஒரு கட்சியுடைய இளைஞனி செயலாளர் என்னடா சமூகம் இப்படி போய்கிட்டு இருக்கு நாடு, இதில் நல்ல சக்தியெல்லாம் எப்படா கிடைக்கும்? ஒருவேளை இப்போ காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் என்றால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அந்த காலம் ஜெயிச்சிருக்க முடியுமா? அறிஞர் அண்ணா ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்போ இந்த சிஸ்டமே ரொம்ப தப்பாக இருக்குது, இதை யாருமே சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் தைரியமாக சொல்கிறாரு, யாரும் காசு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதை நான் உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் சரிங்களா, நான் நினச்சேன், பாராட்டினேன். சரி, இது கூட சும்மா ட்ராமாவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் கிராஸ் செக் பண்ணுறேன். குறிப்பாக 2-3 நண்பர்கள், என்னோடய நண்பர்களே டிவி இருந்தாங்க, என்னடா தம்பிலா காசு வயசு கொடுத்துருக்கீங்களா, என்ன ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனே அப்படின்ட்டு. அப்புறம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட எனது நண்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் தொகை நிச்சயம் கொடுப்பாங்கடா அப்படின்னு அங்கே அடித்து நான் கேட்குறேன். அவர்கிட்ட கேட்கல, அவருடைய பிஏ ரன் பண்ண இருக்காங்க, என்ன தம்பிகளா என்ன ஆரம்பிச்சிங்களா பயங்கரமாக போகுமேன்னு. ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனே, காசு வயசுலாம் ரெடி பண்ணி வச்சார். ஆனால் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனே, கொடுக்கலன்னு நான் பரவாயில்ல சரியாக தான் போகுது. அப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதி என்ன மேக்ஸிமம் ஒரு 10 தொகுதி 15 தொகுதி ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நினைத்தது. நான் அதில் மறைத்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கப்படும் பொழுது மக்கள் ஒரு அமைதியான ஒரு புரட்சியை விரும்பி இருக்கிறார்கள். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறேன்னு. மக்களுடைய இந்த மனநிலை எவனையுமே கணிக்க முடியாதுங்க. அவ்வளவு கோபத்தை அடக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக தலித்துகள். நான் அதைத்தானே சொல்கிறேன். நாங்கள் இப்போ தோற்ற பிறகு ஏன் தோற்றாங்க, ஏன் நாங்கள் தோற்றோம்? நாங்கள் இப்போ 8 தொகுதியில் ஜனநாயக ரீதியாக பார்க்கணும்ல. நாங்கள் 8 நாங்களும் நினச்சோம் எப்படி 6 ஜெயிச்சிடும் நினச்சோம். நம்ம 2 தானே வந்திருக்கிறோம். என்ன காரணம்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினே தோக்குறாரு, என்ன காரணம் அப்படின்போது அந்த ஒன்றை மட்டும் சாம்பிள் எடுத்து நாங்கள் பார்த்தோம். நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, அங்கே அந்த தொகுதி யார் ஸ்டாலினுடைய தொகுதி எந்த தொகுதி தெரியும், கொளத்தூர் தொகுதியில் தலித்து மக்கள் ஓட்டு தான் அதிகம். ஏறக்குறைய 62,000 ஓட்டு அங்கே மட்டுமே இருக்குது. அந்த 62,000 ஓட்டில் வெறும் 2,000 ஓட்டு தான் அவர் கிடச்சிது. என்னடான்னு பார்த்தா தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் பெண்களுக்கு நல்லது செய்தார், பொதுமக்களுக்கு நல்லது செய்தார். ஆனால் தலித்து மக்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெருசாக சிறப்பாக இல்லை அப்படின்றத பரவலான இது. அதனால் அங்கே பிரச்சனை நடந்துருச்சு. கிராமங்களில் மேல்பாதையில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு சின்னத்துறை வாயில் விட்டுட்டாங்க, வேங்க வயலில்
மலத்தில் வந்து தண்ணியை கலந்துட்டாங்க அப்படின்னா அந்த வெறுப்பை இங்கே காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா? நீ நல்லா பாருங்க. நான் அதாவது அவர் அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரு, ஆனா மற்ற தொகுதிகள் நடந்ததை நம்மளுக்கு நடந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஃபீலிங். குறிப்பாக அவருடைய தோல்விக்கு, தளபதி ஸ்டாலின் தோல்விக்கு எங்கே ஸ்டடி பண்ணது அது தப்பாக கூட இருக்கலாம். தலித் ஓட்டு கிடைக்கவில்லை, பெண்கள் ஓட்டு கிடைக்கவில்லை, குறிப்பாக எல்லா இளைஞர்கள் ஓட்டும் கிடைக்கவில்லை. அதுதான் அவரே தோற்றிருக்காரு. ஆனால் இதை கணிப்பதற்கு மருமகன் தவறிவிட்டார். நேரடியான குற்றச்சாட்டு. என்னமோ பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்குன்னா நீங்கள் வந்து முதல்வரை தோக்க விடக்கூடாதுல்ல. எவ்வளோ நல்ல முதல்வராக இப்போ நானே உங்கள்கிட்ட எத்தனை முறை பேட்டி கொடுத்துருக்கிறேன், திமுகவில் இருக்கிற முரண்களை பேசியிருக்கிறேன். ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் திருப்பி யூடியூப்பில் போகிற திருப்பி போடுங்க, என்னைக்காவது நான் தளபதி ஸ்டாலின் தவறாக பேசியிருக்கேன்? நான் பேசினே இல்லை. அவரையே தோக்க வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட எங்கேயோ சிஸ்டத்தில் சிக்கல் இருக்குல்ல. பல நம்ம அதுக்கு வருவோம். நம்ம அது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம டீட்டெயில் நீ கேட்டனால இல்லை, டீட்டெயில் கேட்டனால சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. காலையில் வந்து திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காரு. என்ன பேசப்பட்டது? உங்க தொண்டர்கள் வந்து மிகவும் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவை. எப்போ அறிவிக்க போறார்? அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து நிர்வாகிகள் கூட்டம் இருக்காங்க, அவங்களுடைய முடிவை ஒத்து தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவு இருக்கும். எப்பயுமே நம்ம இடதுசாரி சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ காமன் மேன்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, உங்க கட்சி தொண்டர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, தலைவர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்னு. தலைவர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார். அதனால் ஆரம்பத்தில் சொன்னேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயர்நிலை குழு நாளை கூடலாம். இது வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணம் வரைக்கும் நாளை எத்தனை மணின்னு சொல்லலை, ஆனால் கூடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து இப்போ நான் சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது என்னன்னா, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயற்குழு கூட்டம் இருக்கு, ஈவினிங் வந்து நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு, மேபி 9ஆம் தேதி கூடலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் அவர்கள். அது எத்தனாம் தேதி கூடினாலும் சரி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்யூனிஸ்ட் நல்ல ஒரு முடிவை எடுப்பார்கள். எங்கள் தலைவரே ஒரு கம்யூனிஸ்ட் தான், சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன் வர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், இப்போ உயர்நிலைக்குள்ளே நான் ஒரு உறுப்பினர், நிச்சயமாக நான் என்ன சொல்லுவேன், இந்த ஓப்பனாக பேசுகிறேன்ல, உயர்நிலைக்குழு பேசுகிறதே நான் இங்கே தானே பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் தவறு செய்ய வேண்டாம். தவறுனா என்ன, சில பேர் நெருக்கடி கொடுப்பாங்க எங்கள் தலைவருக்கு, யார் யார் கொடுப்பாங்கன்றத வந்து நான் பேசும்போது அவங்களுக்கும் தெரியும், சரியா? இனிமேல் அப்படி செய்யாதீங்க. நியாயமாக உங்கள் மனச்சாட்சி பிரகாரம் நடைபெறுங்க, செய்யுங்க. நம்ம ஒரு கட்சியுடைய கூட்டணியில் இருந்தோம், அந்த கூட்டணியில் வந்து இப்போ டபுள் டிஜிட் சொல்லி என் வாயை வலிச்சு போச்சு, தரலை. அடுத்து இந்த தொகுதிதான்னு கேட்டால் அதுவும் தரலை. இப்படி பல சிக்கல்களுக்கு பிறகு நம்ம வந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட தமிழக முதல்வருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். பேசிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்ல. இப்போ ஜனநாயக ரீதியாக ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், மக்களால் வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ வந்து நான் அவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசுவேன். என்ன மாதிரி பல தோழர்கள் பேசுவார்கள். அப்போ நிச்சயமாக எங்கள் தலைவர் கொடுப்பார். எங்கள் தலைவர் ஒரு ஜனநாயக ரீதியான ஆள் தானே, அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அவர் தனியாக முடிவு எடுத்தாலும் இப்போயே முடிவு எடுப்பார். இப்போ இத்தனை பேர் பேட்டி கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எங்கள் தலைவர் மட்டும்தான் விஜய்க்கு நேரடியாக ஆதரவாக பேட்டி கொடுக்குறாரு. ஏங்க அவர் தான் பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்ல, ஏன் வந்து ஆளுநர் வந்து அவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கல? அது இந்திய அரசியலமைப்பு எதிர்ப்பான ஒரு செயலுங்க. பல இது பார்த்துருக்கேன், பழைய பொம்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய தீர்ப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 3 கட்சியில் இல்லை 2 கட்சியில் எத்தனையோ ஒரு கட்சியில் எந்த கட்சி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குன்னு பார்த்தா இந்த கட்சி. அந்த கட்சியை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு பதவி பிரமாணம் செய்து விட்டு சட்டமன்றத்தில் போய் நிறுவீங்க அப்படின்னு சொல்லுவது தான் ஜனநாயகம். திருமாவளவன் வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா, பாஜக தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்க பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. தாவேகா மேலே, விஜய் மேலே எனக்கு ஒரு டவுட்ஃபுல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கார். பாஜக பிடியில் விஜய் இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அந்த இடத்துல நீங்கள் அது வந்து பழைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக சொன்னார், எனக்கு இருந்தது, நல்லா கேட்டுங்க, அவர் சொன்னது எனக்கு இருந்தது. இப்போ காங்கிரஸ் எப்போ அவர் சேர்த்தாரோ இனி எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும்? காங்கிரஸை சேர்க்கவில்லை என்றால் நீங்கள் சொல்வது கரெக்டு. அவர் காங்கிரஸே சேர்த்துருக்கிறார். காங்கிரஸுக்கு நேர் கட்சி தானே பிஜேபி, அப்புறம் எப்படி அவர் சந்தேகிக்க முடியும்? எங்கள் தலைவர் சொன்னது பழையது, சந்தேகம் எனக்கே இருந்துச்சுலங்க, நானே பேசியிருக்கேன் இல்லைங்க. எல்லா சந்தேகத்தையும் உடைக்கிறாரு அவர். இன்னமும் சொல்கிறேன் பிரதர், நான் வந்து அதாவது ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறது, இவர் காங்கிரஸை மட்டும் ஜெயிக்காமல் இருந்திருந்தா, காங்கிரஸ் எத்தனை பேர் 5 பேர் தானே சேர்க்காமல் இருந்திருந்தா, அந்த பிஜேபி சொல்கிறீங்களா அமித்ஷா குரூப்பே அங்கேருந்து உடச்சி நேரம் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், அதை அவர்கள் விரும்பவில்லை.
அவர் ஜனநாயக ரீதியாக ஒரு நல்ல கட்சிகளை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற சித்தாந்தம் உள்ள கட்சிகளை தான் அழைப்பு விட்டுருக்கிறார். அதில் குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இஸ்லாமியர் அமைப்புகளுக்கு அதான் உண்மை அஃபிஷியலாக கொடுத்தது. அப்போ இவர்கள் வந்து ஏன் காலதாமதம் செய்கிறார்கள் என்றால் அது ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம நேற்று வரைக்கும் யாரோட சேர்ந்து வெற்றி பெற்றோம்? திமுகவோட சேர்ந்து. இப்போ திடீர்னு நம்ம கலட்டிட்டு வர முடியாது. அது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல பண்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து உயர்நிலை குழுவை கூட்டி நிச்சயம் நல்ல முடிவு எடுப்போம், எடுக்கத்தான் போகிறோம். ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்றதுல லாஜிக்கலாக நம்ம வந்து பேசும்போது சரியா இருக்கு. பட் ஆதரவு தர்றதுனால வேற என்ன சிக்கல் வந்துடும்? ஒரு சிக்கலுமே இல்லை. அழுத்தம் திமுகல இருந்து எதுவும் கொடுக்கப்படுதா? இல்லை, திமுக கொடுப்பாங்களே. ஏப்பா அவங்க திமுக தானே திமுகவை தானே தோக்க வச்சிருக்கிறாரு. குறிப்பாக நீங்கள் தளபதி ஸ்டாலினை தோக்க வச்சிருக்கிறீங்க. உள்ள மனசில் கோபம் இருக்காதா? இருக்குமா இருக்காது? நம்ம கூட பேசுவோம். அப்போ அவருக்கு சரிங்க நீங்கள் போங்கங்க எங்கேயாவது போய் சேர்ந்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு நல்லதை பார்க்கணும். இன்னமும் சொல்ல போனால் பிஜேபியால், குறிப்பாக அமித்ஷாவால் விஜய்க்கு நெருக்கடி இருக்கிறது, அவங்க கட்சிக்கு நெருக்கடி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இல்ல நீங்க கூட சேர்ந்துட்டா இதெல்லாம் வந்து ஈஸியா சரி செஞ்சிடலாம். கூடத்தானே சேர போறோம் ஆதரவா. நீங்க வாட்டி சேர்றோம்னா கட்சியில் போய் அவங்க கட்சியில் போய் எங்கள் கட்சி இணைந்து கூட்டணி அப்படி நினைச்சிடாதீங்க. வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அவருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒருவேளை மாற்றி முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றத சங்கத்தமிழ் நம்புகிறேன். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. 25 வருஷத்துக்கு மேலே இந்த தேர்தல் அரசியல் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக நான் வந்து ஜனநாயக அரசியலில் ஒரு போர்க்கள அரசியலில் எங்கள் தலைவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். அப்போ தலைவருடைய மனநிலை எங்களுக்கு தெரியுமில்ல. இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் வந்து சங்கி பயல்களை வந்து எதுக்கைன்னு ஒரு பேர் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுங்க. இப்போ விஜய்க்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்பதை விட சனாதனவாதிகளை தடுக்கிறோமா அப்படின்றதே முக்கியமான கேள்வி. இப்போ நாங்கள் கொடுக்கலைங்க, என்ன நடக்கும்? ஆப்ஷன் நம்பர் 2, ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேலையோ இல்லை அங்கேருந்து கட்சி 1/3 உடைச்சோ வரப்போகிறாங்க. இல்லை ஏற்கனவே பாமக இருக்கா இல்லையா, ஏற்கனவே அங்கே கட்சிகள் இருக்குல்ல, ஏதாவது நடக்கும்ல. அதுக்காக வந்து இப்போ வெற்றி பெற்ற விட்டுட்டா போவாங்க. இல்லை அப்படியே இல்லை, அவர் திருப்பி தேர்தலை சந்தித்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. இப்போ குத்துனாங்க 108க்கு, இப்போ 230 குத்தி விட்டு சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கணும். நம்ம நாட்டில் வந்து பல பொருளாதார நெருக்கடி வரும், தேர்தலை மீண்டும் மீண்டும் சந்தித்தால். ஆகையால் நிச்சயமாக நாங்கள் இப்போ ஏன் மனநிலை தாங்க என் கட்சியில் இருப்பாங்க. என் கட்சியில் எல்லாம் கேட்டுங்க, எல்லாருமே போராளிகள், 1-2 ஆட்களை தவிர. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளுடைய கருத்துக்களை பார்த்தேன். திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆகணும், அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் கூட வருது. அது தம்பிமார்களுடைய ஆசை, சரிங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இல்லை. தம்பிகள் எங்கள் தலைவர் முதல்வரே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது 2031 பார்த்துக்குருவோம். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம ஜெயிச்சது 2 வச்சுட்டு எனக்கு முதல்வர் கொடுறா அப்படின்றது அது அவ்வளோ நாகரிகமான ஒரு செயல் அல்ல. ஆனால் ஒரு முதல்வர் எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சு கூட முதல்வராக இருக்க வரலாறு இருக்குது நம்ம நாட்டில். அது வேறு பிரச்சனை. நான் அங்கே போகலை, ரைட்டா? நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 பேரும் ஜெயித்துருக்குறோம். அந்த 2ஓடு சேர்ந்து அவங்க ஒரு 4 6 ஆகிறோம். 6 கரெக்டாக தேவையாகுது. எப்படி ஒரு விசித்திரமான தேர்தல் நம்ம சந்திச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு பக்கத்து வந்து நான் தாண்டா அடுத்து அப்படின்னு சொன்ன ஆளுங்க என்ன ஆகி போயிட்டாச்சுன்னா தோத்தே போயிட்டார் முதல்வரே. ஆனால் அவங்க தான் இப்போ எதிர்கட்சியை உட்காரு, அவரால் முடியல. எதிர்கட்சி நான் தாண்டான வந்தவர் அவரு காலி. எதிர்கட்சி இருந்தவர் காலி இல்லைங்க. இப்போ அவர் எதிர்கட்சிக்கு வர முடியாது. ஆனால் இவர் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. ஆனால் இவருக்கு இன்னும் ஒரு 6 பேர் தேவைப்படுது. இந்த 6 பேர் எங்கே இருக்காங்கன்னு அங்கே இருக்கிறாங்க. எப்படி ஒரு விசித்திரமாக அமைஞ்சிருக்கு பாருங்க 2026 தேர்தல். அதே ஒரு வரலாறு. அந்த இப்போ நம்பர் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் 2 எம்எல்ஏக்களும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி 2 வந்து 4 பேர், மொத்தமாக 6 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் இழக்க வேண்டிய ஒரு நேரிடும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டின்றதுனால 2 அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நம்பர் கம்மியாகும்ல. இது அப்புறம் அப்பயுமே வந்து ரொம்ப டைட்டான ஒரு நம்பர். இப்போ இருக்கிற சூழ்நிலை அதையும் பார்த்துட்டோம். அவர் எத்தனை 107 ஜெயிச்சார், 108 ஜெயிச்சிருக்கிறாரு. 108ல் 1 போயிடுச்சு, அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ 107 இருக்குல்ல, 107ல் 1 வந்து போயிடுது. எங்கள் பேர் சபாநாயகருக்கு போயிருக்கு. அப்போ எத்தனை ஆயிடுது? 106 ஆயிடுது. 106 + 6 என்ன ஆகுது? 112. 112. நமக்கு என்ன தேவை? 117. இல்லை அதான் ரொம்ப ஒரு நெக் டு நெக் இருக்கிற மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னதான் செய்ய முடியும்? அடுத்தடுத்து அவங்க செய்வாங்கல்ல. இப்போ வந்து அவங்க வந்து தான் ஆட்சியை பொறுத்து அவங்க ஆட்சியில் அமைஞ்சிட்டாங்கனாலே உட்காந்துட்டாலே இப்போ கரெக்டாக வருதுல்ல. உங்களுக்கு நீ சொன்ன 118 17 வந்துருச்சுல. அப்போ என்ன அடுத்து வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும்போது எத்தனை பேர் வர்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ காதர் மொய்தீன்ட்டெல்லாம் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க, லெட்டரை போய் கொடுத்துருக்காங்க. அருண்ராஜ், முஸ்தபா போன்றவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க,
மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஏணி சின்னத்தில் தான் போட்டிட்டு இருந்தாங்க. எப்படி நீங்கள் தனி சிம்பிள் நின்னீங்களோ அவங்களும் அவங்களுடைய சிம்பிள் நின்றுருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அது வந்து எப்படின்னா அவங்க வந்து ஏறக்குறைய திமுகவுடைய இன்னொரு ஒரு பிரிவு மாதிரி தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து தலைமை ஸ்டாலின் பிரிவு இருக்கிற மாதிரி. எப்படி உங்கள் கட்சியில் ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் கட்சியில் என்ன பிரிவு இருக்குது? இல்லை சொல்லுங்க. போக போக ஒரு நகைச்சுவை பேசினாலும் அந்த காலம் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு வலிமையான ஒரு கட்சி எழுச்சி தமிழுடைய தலைமையில். சரிங்களா? அதெல்லாம் எந்த இவ்வளோ பெரிய சுனாமி அடித்ததில் கூட நாங்கள் 2 பேர் ஜெயிச்சிருக்கிறோம்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நெருக்கடி வரணும்னா எங்கிட்ட யாரும் கேட்பீங்களா? நான் கேட்குறேன் பிறகு, நேரடியாக பேசுவோம். யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க போகிறது. அப்போ கேட்குற அளவுக்கு ஒரு கால சூழ்நிலை அமையுது. அதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். எங்கள் தலைவருடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் காலம் வந்து இப்படி சேர்த்து வைக்குது. ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக மூலியமாக விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க பார்க்குறார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நிலவுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான் பிரதர். நான் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்ல, எப்போ வந்து ஒரு காங்கிரஸை போய் வந்து சேர்த்தாரோ அப்போயே அவங்களுக்கு என்ன மனநிலைன்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை அவங்க திட்டம். பாரு, நம்ம காங்கிரஸை காலி பண்ணிவிட்டோம், ஆனால் இவங்க போய் காங்கிரஸுக்கு போயிட்டு அமைச்சரவை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற கோபத்தில் தான் இப்போ அமித்ஷா பண்ணுறாரு. அதுக்காக நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நாங்கள் உயர்நிலை குழு நாளை கூட்ட போகிறோம். எங்களுக்கு ஏன் இவ்வளோ வேகம்? நாங்கள் ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சிட்டோம், ஒரு கூட்டணியில் இருந்துட்டு நாங்கள் போய் சப்போர்ட் கொடுக்கணுன்ற தேவையே இல்லையே. அவர் சும்மா லெட்டர் கொடுத்தனால சப்போர்ட் கொடுக்குறோமா? இல்லை, அமித்ஷாவால் இவருக்கு சிக்கல். அந்த சிக்கலை நாங்கள் தடுப்போம். இப்போ விஜயவே வந்து பாஜக இயக்க பார்க்குது, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குது அப்படிங்கிற ஒரு அவரே கண்ட்ரோல் இதே போகலைங்க. நெஞ்ச கிழிச்சு அவர் காட்ட முடியும். அவரே போகலன்னு சொல்லிட்டாரு. போகலன்னு சொல்லி நானும் இங்கே பாரு பிரதர், எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆரம்பத்தில் இவர் மண்டைக்கு மேலே கொண்டகண்டா இருக்கும்போது எனக்கு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் என்னைக்கு வந்து அவர் வந்து காங்கிரஸை சேர்த்தாரோ அப்போ நான் நம்பி தான். இப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே போயிடுச்சு. இப்போ திமுகவிலேருந்து பல்வேறு எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கே போகுது, கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே போகுதுன்னா எப்படி காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சதோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக காரங்க கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. நேற்று வரைக்கும் முதலமைச்சராக வந்து மு.க. ஸ்டாலினை சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ வந்து விஜய்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே, முதுகில் நல்லா குத்துறீங்களே அப்படின்னு பேச மாட்டாங்க பிரதர். இப்போ வந்து நீ இந்த கேள்வி வேறு எவன்கிட்ட கொடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. சங்கத்தமிழ் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எவனையும் பயந்த ஆளும் இல்லை நான். நாங்கள் அப்போ 10 சீட்டு கேட்டோமே, டபுள் டிஜிட். அப்போ ஏன் கொடுக்கலையா? அப்போலாம் இவங்க எங்கே போனாங்க? கத்துனோமா? கத்தி கேட்டோமா? நாங்கள் டபுள் டிஜிட் நாங்கள் குறைவா? விஜயாந்தோடைய அந்த அம்மாவை கூட்டியாந்து மனைவி கூட்டியாந்து அவங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பீங்க. அங்கே போய்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுப்பீங்க. சரி, அப்படியே இருந்து நாங்கள் 8 சீட்டை வாங்கின பிறகு நாங்கள் கேட்டோம்ல 2 சில தொகுதிகள், அரூர் தொகுதியை கொடுங்கன்னா தூக்கி கொடுக்குறீங்க, தோக்குற தொகுதியை கொடுக்குறீங்க. அந்த கசப்போடு நாங்கள் இருந்தோம். சரி ரைட்டு, கால சூழ்நிலை. அதுமாதிரி நீங்கள் கால சூழ்நிலை ஜெயிச்சிருந்தா நாங்கள் எதுக்கு போகிறோம்? நீங்கள் முதல்வரே தோக்க வச்சுக்கிட்டீங்களே. இதான் அப்போ அரசியல் யதார்த்தம் பிரதர். எங்களுக்கு ஏன் கொடுக்கல சொல்லுங்கள்? எங்களுக்கு என்ன தகுதி இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நெறியாளர் தெரியாதா? விஜயாந்தோடைய அந்த அமைப்பு இருக்கே, அந்த கட்சியுடைய அந்த பிரேமலதா அம்மாவோட நாங்கள் என்ன குறைந்தவர்கள்? இந்த காலம் காட்டிருச்சு. அந்த அம்மா ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க பையனை வந்து ஒரு தலித்தாளை வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறாப்புல. சாதாரண தம்பி, செல்வம் பேர், பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிச்சிருக்காருன்னா இப்போ டிவிக்கு என்ன சாதாரண கட்சியா? இங்கே வருங்க பிரதர், நான் வந்து இப்போ டிவிக்கு நான் வந்து புகழலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. இதான் நிகழ்காலம். அப்போ இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருந்தால் நம்மளை கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. சூழ்நிலை அப்படி வந்து அமையுது. நாங்கள் 8 சீட்டாக ஜெயிச்சிருக்கோம், வெறும் 2 சீட்டு. அப்போ 2 சீட்டே அவங்களுக்கு தேவைப்படுதில்ல. தானே யதார்த்தம். இதுக்கு எப்படி அவங்க பேசுவாங்க திமுக? இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 2029 வரைக்கும் நாங்கள் பயணப்பட போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சில நிபந்தனைகளோட பயணிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவங்களோட அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஒருவேளை ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் என்ன நிபந்தனையோட போவீங்க நீங்கள்? அது எங்கள் தலைவர் சொல்லுவார். அது சங்கத்தமிழ் சொல்கிறது. இது வரைக்கும் சங்கத்தமிழ் பேசுறதுக்கு வந்து இது இருக்குது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு நமக்கு இல்லை. அது தலைவர் சொல்லுவார் என்னென்னு. ஆனால் நான் ஒரு இளைஞனி செயல்ன்ற முறையில் சில கோரிக்கையை என்னால் வைக்க முடியும். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும், அங்கே போய் மந்திரி சபையில் சேரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் சொல்லுவோம். அடுத்து மினிமம் புரோகிராம், எங்கள் தலித்து மக்களுக்கான வேங்கவயல் பிரச்சனையை விசாரணை செய்யுங்கள். அதே மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் நீதிபதி சந்துருடைய தலைமையில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்களே மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, அதை உடனடியாக அமுல்படுத்துங்கள். சப்ளானம் உடனடியாக உருவாக்குங்கள். தாட்கோ நிறுவனத்தை முறைப்படுத்துங்கள். தலித் இளைஞர்களுக்கு பிடபிள்யூடியில் கான்ட்ராக்டுக்கு பெர்சன்டேஜ் கொடுங்கள். எல்லாம் யதார்த்தமானது தான். அதை பூரா கேட்போம். அங்கேருந்து ஒன்றிய அரசு தலித்து மக்களுக்கு கொடுக்குற பணத்தை திசை திருப்பி கிடையாது, அனுப்பி விட்றாதீங்க, திருப்பி அனுப்பி விட்றாதீங்க. அனுப்புனாங்களே அதெல்லாம் கேட்போம் பிரதர்.
அதுக்கெல்லாம் அவங்க வந்து நிச்சயமாக அப்ப ஏற்றுக்கொள்வார்கள். கோரிக்கைகள் நிறைய இருக்கு. சாதாரண கோரிக்கைகள் ரொம்ப மலை மாதிரி நினைச்சிட வேண்டாம். சாதாரண அடிப்படை கோரிக்கைகள் அது மனசோட இருக்கு. ஆனால் இவர் செய்வார் நம்புறேன். ஏன் தெரியுமில்ல, பல தலித்து தொண்டர்களுக்கு அவர் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, சீட்டும் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் பாராட்டுறான். 10க்கும் மேற்பட்டவர் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சிறப்பாக இருக்கு. நான் அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு. அவங்க வந்து இவருடைய இந்த வெற்றிக்கு பிறகு ஒரு பெரும் மாற்றம். தலித்து அதிகமான பேர் சட்டமன்றத்துக்குள் செல்லுகிறார்கள், பொது தொகுதியிலிருந்தும் செல்லுகிறார்கள், தனி தொகுதியிலிருந்து அதிகமாக செல்லுகிறார்கள். சிறப்புல பெண்கள் அதிகமாக செல்லுகிறார்கள், இஸ்லாமியர் அதிகமாக செல்லுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவருக்கு அந்த இது இருக்கும்ல, சங்கத்தமிழன் சொல்கிறது கரெக்டு தான், இல்லை விடுதலை சிறுத்தை சொல்கிறது கரெக்டு தான், எழுச்சி தமிழ் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம கொடுப்போம்னு செய்வார். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.